மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 29 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு அந்த ரகுராம் பஞ்சாயத்துக்கு வந்ததோட அவனை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல பசுபதி கேட்குறாரு, அதுக்கு நீ என்ன பண்ண போற புவனேஸ்வரி அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நம்ம பஞ்சாயத்துக்கு மட்டும் போனா போதும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு பசுபதியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சிவா வந்துட்டு நேரா ரகுராம் கிட்ட, அண்ணா பஞ்சாயத்துல கூப்பிட்டுருக்காங்க, கோவில் கோவில் விசேஷம் வருதுல்ல, அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராமும் சரி அப்படிங்கிறாரு. இதை நம்ம ஜானகி பார்க்குறாங்க. சிவா வந்துட்டு ரகுராம கூட்டிக்கிட்டு நேராக பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியோட கூட்டமும் அங்கே வருது. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் மட்டும்தான் போகிறாரு. இன்னொரு பக்கம் ஜானகி நேராக அவங்க மாமியார்கிட்ட போயிட்டு, அத்தை அவர் பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு, கோவில் விசேஷம் இது தொடர்பாக பேசுறதுக்கு, நம்மளும் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இப்போ ரகுராம் வந்துட்டு உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான், இந்த நேரத்தில் நீ போனீன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும், நீ போக வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இல்லை நம்ம போகிறது தான் நல்லது அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டியும், சரி நீ சொல்கிறதும் சரிதான், நம்மளும் கொஞ்சம் ரகுராமுக்கு இப்போதைக்கு துணையாக இருக்கிறோம், ரகுராம் இப்போதைக்கு நம்ம கோவத்தில் இருக்கான், நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல ஜானகியும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஜானகியோட அத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து நேராக பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. புவனேஸ்வரியோட அண்ணன் அப்புறம் கார்த்தி எல்லாரும் பஞ்சாயத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரகுராம் உட்காந்துருக்காரு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, வழக்கமாக இந்த கோவில் விசேஷம் செய்கிறது ரகுராமோட குடும்பத்துக்கு தான் எப்போ பார்த்தாலும் போகும், ஆனால் ரகுராமோட குடும்பமே இந்த வாட்டி ஒத்துமையாக இல்லாத போது அந்த குடும்பத்தில் எப்படி இந்த கோவில் திருவிழாவை மட்டும் ஒழுங்காக எடுத்து நடத்துவாங்க? ஏற்கனவே அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியும். தான் கண்ணு முன்னாடியே எவனோ ஒருத்தன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், தாலி கட்டியிருக்கான், இது கூட தெரியாத ரகுராம் இருந்திருக்காரு. அப்படி இருக்கையில எப்படி இந்த கோவிலோட விசேஷத்தை மட்டும் நல்லபடியா எடுத்து நடத்துவார் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அப்ப சிவா சொல்றாரு, தேவையில்லாம பேசாத, நீங்க பாரு, எங்க அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு எங்க அண்ணனுக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நிப்பாட்டிருக்காரு, நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்த இதுக்கு கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு புவனேஸ்வரி கேட்குறாங்க. நான் நியாயமா கேட்குறேன், வீட்டில் நடந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியாத ஒருத்தர் எப்படி எப்படி கோவில் திருவிழாவை மட்டும் சமாளிப்பாங்க? நீங்கள் வந்துட்டு அவங்க கிட்ட இந்த பொறுப்பு கொடுக்காம இந்த வருஷத்தில் எங்களுக்கு வந்துட்டு இந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு கேட்க, அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க இங்கே பாருங்க, தேவையில்லாமல் குடும்ப பிரச்சனைகளை இதில் கொண்டுட்டு வராதிங்க, கோயில் பொறுப்புகளை வருஷம் வருஷம் ரகுராம் ஐயா தான் பார்த்துப்பாரு, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், புவனேஸ்வரி நீ பார்க்க வேணாம் அப்படின்னு. அப்போ ரகுராம் இடையில வராரு, இங்கே பாருங்க, வருஷம் வருஷம் நான் தான் இந்த கோவில் திருவிழாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த வருஷம் எனக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால கோயில் திருவிழாவை என்னால் பார்க்க முடியாதுன்னு தோணுது, நீங்கள் புவனேஸ்வரி கிட்டேயே இந்த பொறுப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பொறுப்புகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவரே என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காரு, ஸோ புவனேஸ்வரி வீட்டிலையே இந்த பொறுப்புகளை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியோட குடும்பத்துக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகியோட அத்தை நேராக ரகுராம் கிட்ட போயிட்டு, ரகு என்னப்பா இதெல்லாம், நம்மளை நம்பி தானே இவங்க எல்லாருமே இருக்காங்க, நீ இந்த மாதிரி பொறுப்புகளை செய்யலைன்னு சொல்றது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு. ஆனால் ரகுராம் சொல்றாரு, இல்லைம்மா, இந்த பொறுப்புக்கும் எனக்கும் இனிமே எந்தவித சம்மந்தமும் கிடையாது, எனக்கு இனிமே முக்கியமான வேலைன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், அது மட்டும்தான் என்னோட பொறுப்பு, இனிமே இந்த ஊரோட பொறுப்பு எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துலேருந்து போறாரு. இதை கேட்டுட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த ஊருக்கு முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நடந்தாரு, இப்படி ஆகிருச்சு அப்படின்னு கவலைப்பட, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, அவன் இப்போதைக்கு ரொம்ப கோபத்துல இருக்கான், அதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்திருக்கான் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த புவனேஸ்வரி என்ன பண்ண போறான்னு தெரியல, அவன் நினைச்ச மாதிரி இந்த கோயில் திருவிழாவோட பொறுப்பு அவ கைக்கு வந்துட்டு
என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத ஜானகி. நம்மளுக்கு இனிமே அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் இனிமே சம்பந்தமே கிடையாது. இனிமே நம்ம குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும், தனாவை பத்திரமா பார்த்துக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பு இது அப்படின்னு கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா கிட்ட கதிர் வந்து சொல்றாரு, இங்க பாரு மாயா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் எங்க ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த நேரத்துல நீ எங்கேயும் போற வேலை வச்சுக்காத. அந்த கார்த்தி உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான், கண்டிப்பா உன்னை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அன்னைக்கு சீனுவை வந்துட்டு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான், அதே மாதிரி உன்னையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல கதிர் சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் சிக்கிர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நேரா அவர் ஒரு முக்கியமான வேலைக்காக ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, கார்த்திகிட்ட, இங்க பாரு கார்த்தி, நீ எப்படியாவது அந்த தனா கிட்ட மறுபடியும் பேசி அவளை உன் வழிக்கு கொண்டு வா, இப்படியே போனேன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் எவ்வளவோ தனா கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனா அந்த தனா வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டா, இதுக்கு மேலேயும் நான் அவகிட்ட என்ன சொல்றது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நீ எப்படியாவது அந்த தனாவை உன் வழிக்கு கொண்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு. மாயா வந்துட்டு சீனுவை பார்த்து, இங்க பாரு சீனு, அன்னைக்கு உன்னை யாரு தெரியுமா கொலை பண்ண வந்தா அப்படின்னு சொல்ல சீனு சொல்றாரு, நீ தான் நாடகம் போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாம உன் சிம்பத்திய வந்துட்டு என்கிட்ட திணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சீனு கோச்சிட்டு போவ ஜானகி வந்துட்டு நேரா மாயா கிட்ட, மாயா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, பெரியம்மா, சீனு என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான், அவன் கோவம் என்னைக்கு குறையும்னே தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துப்பான், உன் மேல எந்த அளவுக்கு அன்போட இருந்தான்னு எனக்கு தெரியும், அதனால நீ கவலைப்படாத, அவன் கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு மறுபடியும் உன்னை ஏத்துப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் வந்துட்டு கோயில் திருவிழாவை பண்ணல அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருக்காரு. புவனேஸ்வரி ரகுராம அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு பஞ்சாயத்து கூடுது. தனாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நேரா நம்ம மாயாவுக்கு கால் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு பிரியா அப்படின்னு சொல்ல பிரியா சொல்றாங்க, தனா வந்துட்டு அப்படின்னு சொன்னதோட மாயா அதிர்ச்சி ஆகி, தனாவுக்கு என்ன ஆச்சு, தனா எங்க இருக்கா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு சொல்றாங்க, தனா கிணத்துக்குள்ள விழ பார்த்துட்டா, அவளை காப்பாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு வீட்டுல இருக்கும் பொழுது மாயா ஓடி போய், பெரியப்பா, தனா வந்துட்டு கிணத்துல விழுந்துட்டாலாம் அப்படின்னு சொன்னதோட ரகுராம் அப்புறம் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரகுராம் கேக்குறாங்க, இப்ப என் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்ல பத்மா கேக்குறாங்க, இப்படி ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு பேச அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ பத்மா, இந்த நேரத்துல இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன, நம்ம போயிட்டு தனாவை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா தனாவை பார்க்கறதுக்காக போறாங்க. தனா வந்துட்டு எங்க இருக்காங்கன்னா ஃப்ரெண்டுவ கூட உட்காந்துருக்காங்க. அப்ப ரகுராம் போயிட்டு நேரா தனா கிட்ட, தனா என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த, ஏமா என்னை பத்தி கூட யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா ஏமாந்துட்டப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, ஏமா என்னாச்சு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா, அந்த கார்த்திக் சார் நல்லவரே கிடையாது, அவரு உண்மையாவே ஒரு பொண்ணை விரும்பி இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் கேக்குறாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப தன்னா சொல்றாங்க, ஆமாப்பா, கார்த்திக் சார் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்காரு, அந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கார்த்தி மாயாவை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்க தனா சொல்றாங்க, ஆமாப்பா, அந்த கார்த்திக் சார் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் செம்ம கோவப்படுறாரு. கையில சாட்டையோட நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. புவனேஸ்வரி அங்க உட்காந்துருக்க. ரகுராம் போயிட்டு நேரா புவனேஸ்வரியை பார்த்து, ஏ புவனேஸ்வரி வெளியில வா அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி வெளியில வராங்க. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரகுராம், என்னாச்சு, என் குடும்பத்தை மொத்தமா வந்துட்டு ஏமாத்திட்டியே, இப்ப எதுக்கு வந்துட்டு என் குடும்பத்துக்கிட்ட வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ரகுராம் கேக்குறாரு, இங்க பாரு,
உன் கேடுகட்ட பிள்ளைய தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, ரகுராம் வார்த்தையை அளந்து பேசு. கார்த்தி அப்படி என்ன தப்பு பண்ணான்? இவளுக சொல்கிறாளுக அப்படின்னு நீ கார்த்தியை சந்தேகப்படுறியா அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, சந்தேகம்லாம் படலை, நான் ப்ரூஃபோட தான் இங்கே வந்திருக்கேன். கார்த்தி எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கார்த்தி ஏற்கனவே வித்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரகுராம் வந்துட்டு அந்த வித்யாவை கொண்டாந்து நிற்க வைக்க, வித்யாவை பார்த்ததோட புவனேஸ்வரி நேராக வித்யாவை பார்த்து, இங்கே பாரு, அதான் அன்னைக்கு பந்தக்கால் நடுறப்ப உனக்கும் கார்த்திக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, இதை கதிர் தான் சொல்ல சொன்னான் அப்படின்னு சொன்னியல்ல, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு. வித்யா சொல்கிறாங்க, அன்னைக்கு நான் தனா சொன்னதுனால தான் சொன்னேன். தனா வந்துட்டு இது மாதிரி கார்த்தியை பற்றி தப்பாக சொல்லாதீங்க, எங்கள் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்காதுன்னு தனா கேட்டுக்கிட்டதுனால தான் நான் உண்மையை சொல்லலை. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், தனாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். கார்த்தி வந்துட்டு தனாவை நல்லா ஏமாத்திட்டான். இந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. என்ன ஃபஸ்ட்டு ஏமாத்தினா, இப்போ தனாவையும் ஏமாத்த பார்த்தான். நல்ல வேலை மாயா தனாவோட வாழ்க்கையை காப்பாத்திட்டா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பொறுக்கியோட கையில் தனாவோட வாழ்க்கை மாட்டியிருக்கோம் அப்படின்னு. ரகுராம் நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இப்போ என்ன சொல்கிற புவனேஸ்வரி? நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன், இப்போ சொல்லு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகுராம், தேவையில்லாமல் என் குடும்பத்து மேலே பழி போடுறதுக்காக தான் நீ இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு நல்லாவே தெரியுது. தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டாக்காமல் கிளம்பு அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தியல்ல, எப்படி? ஒரு நாள் மட்டும் என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுட்டு மறுநாள் அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சியா? அப்படி விரட்டி அடிச்சேன்னா நான் பார்த்துக்கிட்ட சும்மா இருப்பேன்னு நினச்சியா? உங்கள் குடும்பத்தையே குளித்தீருவன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு புவனேஸ்வரியை பார்த்துட்டு எச்சரிக்க. புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்துட்டு, இங்கே பாரு ரகுராம், உனக்கு உண்மை தெரியாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ உண்மையை தெரிஞ்சுப்பன்னு நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி உன் குடும்பத்தில் குழப்பம் வந்துட்டு தனா நரக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நான் எப்படி நான் காதலிச்சவனை அடைய முடியாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு தனி அறையில் இருந்தனோ, அதே மாதிரி உன் பொண்ணு கார்த்தியை காதலிச்சுட்டு இப்போ கதிரை கல்யாணம் பண்ணிட்டு வருத்தத்தில் உட்காந்துருக்கா. அவள் வாழ்க்கை என்றைக்குமே மாறவே மாறாது ரகுராம் அப்படின்னு. ரகுராம் நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு, இப்போ என் பொண்ணுக்கிட்ட சொன்னால் கூட கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒத்துப்பா. இங்கே பாரு, நீ என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கை ஒன்றும் அழியலை, நீ இதே மாதிரி நினச்சி உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரகுராம், உன் பொண்ணோட வாழ்க்கை இன்னுமே ஒன்றும் இல்லாமல் போகும் பார்த்துக்க அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, அப்படி என் பொண்ணோட வாழ்க்கையில் தலையிட்ட உனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு ரகுராம் வந்துட்டு நேராக புவனேஸ்வரி எச்சரிச்சுட்டு வெளியில் வராரு. ஜானகி ஓடி வந்துட்டு ரகுராமை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேராக ஜானகியோட கையை பிடிச்சி, ஜானகி, இத்தனை நாளும் நம்ம பொண்ணுக்காக தான் நீ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்க அப்படிங்கிறத நான் ஏன் புரிஞ்சிக்காம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு ஜானகி அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க, ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை, அதனால தான் இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை, சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு, அப்போ தான் அவளுக்கான சரியான முடிவை என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றினதுக்கு முழு காரணமே மாயா தான், நீங்கள் மாயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மாயா ரொம்ப நல்லவ, நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? அத்தனை பேரும் மாயாவை திட்ட மாயா ஒரு செகண்டு கூட என் மேலே தப்பு இல்லை, அந்த கார்த்தி தான் காரணம், இதுக்காக தான் கார்த்தி இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமல் இருந்தால அவ நம்ம குல வழக்குங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நான் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்ல, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, மாயாட்ட நீங்கள் போய் பேசினாலே போதும், அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, என் பொண்ணுக்காக அவள் இவ்வளோ யோசிச்சிருக்கா, அவளை போயிட்டு நான் இப்படி பேசியிருக்கேனே அப்படின்ட்டு ரகுராம் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஜானகி சொல்கிறாங்க, இதுக்கு தாங்க சொன்ன ஆரம்பத்திலேயே அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராமும் சரி நான் போயிட்டு மாயாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியோட குடும்பம்
எந்த விஷயம் ரகுராமுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அந்த விஷயம் ரகுராமுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் கண்டிப்பா அந்த ரகுராமை வந்துட்டு நம்ம விடக்கூடாது, அவன் குடும்பத்தை நம்ம ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, நீ தானே சொன்ன இத்தனை நாளும் அந்த ரகுராமோட குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு கவலையா இருக்கு, அந்த ரகுராமுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தியன்னா இன்னரும் அந்த குடும்பத்துக்குள்ள யாராவது ஒருத்தவங்களை நான் தீர்த்து கட்டியிருப்பேன். அதுலேயே அந்த குடும்பம் அப்படியே நில குலைஞ்சு போய் கிடக்கும். ஆனா நீதான் ரகுராமோட குடும்பத்தை பார்த்து உன் குடும்பம் உன் குடும்பம் அப்படின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுன. இப்ப பாத்தியா அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நீ நமக்கு தெரிஞ்ச ரவுடிகளை ரெடி பண்ணு, அந்த வீட்டுக்குள்ள நைட்டு புகுந்து ஒருத்த கூட உயிரோட இருக்கவே கூடாது. அந்த வீட்டுல ஆள் இருந்தாங்களா அப்படின்னு ஒரு தடயம் கூட தெரியக்கூடாது. அந்த வீட்டை அப்படியே கொளுத்துனா அப்படின்னு பசுபதி கிட்ட புவனேஸ்வரி சொல்ல, இதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, இத்தனை நாள் உன் வாயிலேருந்து இந்த வார்த்தையை தான்மா எதிர்பார்த்தேன். ஆனா நீ தான் ரகுராமோட குடும்பம் பாவம் பாவம்னு சொல்லிட்டு கடைசியில உன் வாழ்க்கை இப்படி ஆனதுதான் மிச்சம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா நான் இப்ப சொல்றேன், அந்த ரகுராமோட குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு பசுபதியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேரா ரகுராம மாயிட்ட கூட்டிட்டு போறாங்க. ரகுராம் வந்து நேரா மாயா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. மாயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல பெரியப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான், ஆனா உன் தியாகத்தை நான் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப கவலைப்படுறாரு. கருப்பசாமி சொன்ன மாதிரியே நம்ம மாயா வந்துட்டு நல்லவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா கண்டிப்பா தனாவோட வாழ்க்கைய சேவ் பண்ணுவாங்க. இந்த கதிரை பத்தி தனா புரிஞ்சுப்பாங்க. சீனுவும் மாயாவை பத்தி கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு. ஏன்னா சீனு எந்த அளவுக்கு மாயாவை விரும்பினாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லா சீக்ரெட்ஸும் வந்து வெளியில வரும். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.